ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கீரை மசியல் தான் செய்ய போகிறோம். மணத்தக்காளி கீரை மசியல். அதுக்கு நான் ஒரு 25 கிராம் பாசி பருப்பும் 25 கிராம் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்தா 50 கிராம் இருக்கும். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு ஊற வச்சதுலேயே நான் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா நல்லா புளிப்பு தன்மை கொடுத்து கீரை மசியல் சூப்பராக இருக்கும். தக்காளி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் குழையே வேக வச்சுக்கலாம் பருப்பை. இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நம்ம போட்டிருக்க பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நல்லா பாருங்கள், பருப்புலாம் மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நல்லா மணத்தக்காளி கீரையை நல்லா தண்ணியில் அலசி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், முழுசாக இல்லாமல். இதை நம்ம அந்த பருப்பில் சேர்த்து நல்லா கருகாமல் நல்லா இந்த மாதிரி பசேன்னு இருக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அடுப்பில் சேர்த்து ஒரு வேக வைக்கிறேன், சும்மா அந்த கொதிக்கிற மாதிரி. இதில் நம்ம அந்த கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, பருப்பில் இருந்த தண்ணியிலே தான் கீரையை வேக வைக்கிறேன். நீங்கள் பருப்பில் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கீரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையிலே நீர் சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி கம்மியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல கீரையை கருக விடாமல் அந்த பசேன்னு இருக்கும் போதே நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோடே தண்ணி இருத்துட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சட்டியில் தான் கீரையை மசிக்க போகிறேன். சட்டியில் நம்ம ஊற்றி உடனே கடைஞ்சிடணும். ஃபேன் காற்று இருக்கிற இடத்த, காற்றோட்டமான இடத்துல கடையணும். ஏன்னா அப்போ தான் அந்த சூடு சீக்கிரம் ஆறி கீரை கருகாமல் இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் சூட்டிலே இருந்ததுன்னா கீரை அந்த பசியன்னு இல்லாமல் கருகுன மாதிரி ஆகிடும். இதை நல்லா இப்போ நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போது கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா நான் ஃபேன் காற்றுல கீரையை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக அப்படியே அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன், இருந்தாலும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தாளிப்பில் நம்ம வரமிளகாய் ஒரு 2 மிளகாய் சேர்த்து இது பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இது அந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் தாளிப்புக்கு அடுப்பத்தை வச்சு சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு நம்ம கீரை மசியில் சேர்த்துக்கலாம். அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணத்தக்காளி கீரை மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு, வாய் புண்ணு, வயிற்று எரிச்சல் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை சாப்பிடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.